Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 9th question in exercise 3A. So 9th question பாருங்க given என்ன சொல்லிருக்காங்கன்னு first question read பண்ணிக்கலாம். A man invest rupees 1680 in buying shares of nominal value rupees 24 and selling at 12% premium. The dividend on the shares is 15% per annum. Calculate the number of shares he buys and the dividend he receives annually. So இதுதான் கொடுத்துருக்காங்க. மேன் இன்வெஸ்ட்னு சொல்லியிருக்கிறதுனால டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு rupees 1680. ஸோ இதில் வந்து நாமினல் வேல்யூ என்வி கொடுத்துருக்காங்க. என்வி வந்து 24. செல்லிங் ப்ரைஸ்ன்றதுனால செல்லிங் அட்ன்றதுனால இது வந்து எம்வி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீமியம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீமியம் வந்து 12%. ஸோ இமீடியட்டாக நம்ம எம்வி கண்டுபிடிச்சிக்கலாம். 12/100 இன்ட்டு 24. ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடியாது, ஜஸ்ட் நான் பாயிண்ட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ 24 இன்ட்டு 12 பண்ணுங்கள். 4, 4, 8 and 2. 288/100. ஸோ 100ன்றதுனால 2 0க்கும் 2.88 rupees. ஸோ இப்போ பாருங்கள், எம்வி கண்டுபிடிக்கணும். ப்ரீமியம் வந்து 2 rupees 2.88னா உங்களுக்கு எம்வி வந்து எப்படி இருக்கும்னா அடிஷனில் இருக்கும். 24 + 2.88. ஸோ இது வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். 24 + 2 26.88. அவ்வளோதான். அடிஷனில் கேல்குலேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ எம்வி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷேர்ஸ் அட் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 15%. டு ஃபைண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து டிவிடெண்ட் ஹி ரிசீவ்ஸ் ஆனுவலி, அதாவது ஆனுவல் டிவிடெண்ட் ஆர் டோட்டல் டிவிடெண்ட் ஆர் ஆனுவல் இன்கம், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார்முலா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி. ஸோ அதை ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் 1680 by 26.88. ஸோ இதுதான் 1680 by 26.88. ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் பாயிண்ட் இருந்துச்சுன்னா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா into 100 பிகாஸ் ஏன்னா 2 டெசிமல் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். 168000 by 2688. இப்போ வந்து நம்ம இந்த டேபிளில் கேன்சல் பண்ணணும். ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம 4 டேபிள்லே போகலாம். இது வந்து 6 times, 28 வந்து 7, இது வந்து 2 times, இது வந்து 442,000. நெக்ஸ்ட் வந்து அகேன் 72 வந்து 2 டேபிளில் போகலாம். ஸோ 2 டேபிளில் போனால் இது 3, இது 3, 6, இது வந்து 21 இப்படி வரும். நெக்ஸ்ட்டு எந்த டேபிளில் 3 டேபிளில் போகலாம். 112, இது வந்து 7000. அகெயின் 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 1000 times, இது வந்து 7 1 time, இது வந்து 42 வந்து 6 times. ஸோ இங்கே பாருங்கள் 1000 by 16. ஸோ 16 அகெயின் இங்கே கேன்சல் பண்ணணுன்னா நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிளில் 4 times, 100 வந்து 25, 250. ஸோ அகெயின் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 125. ஸோ 125/2னா 125/2 which is 62.5. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பாயிண்டில் வரலாமா அப்படின்னு கேட்பீங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து
பாயிண்டில் வரலாம், பட் 0.5 தான் உங்களுக்கு அப்ளிகபிள். பட் ஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை, பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஹாஃப் ஷேராக வாங்கலாம் 0.5. ஸோ அதுக்கும் மீறி ஃப்ராக்ஷன்ஸ் வந்து வராது. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷனில் வந்து டிவிடெண்ட் ஹீ ரிசீவ்ஸ் ஆனுவல் இன்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்கம் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into dividend percentage of NV. ஸோ இதுக்கு தெரியும் 62.5 வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து 15%, 15/100. நாமினல் வேல்யூ வந்து 24. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆகும் பாருங்கள். எதுவுமே இங்கே கேன்சல் ஆகலை. ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு கேன்சல் ஆகணும். கீழே டினாமினேட்டர் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகலைன்னா இந்த ஜீரோஸ் அப்படியே வச்சுக்கோங்க, பாயிண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 into 24 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 20, இது வந்து 10, 10 + 4 14, 15 16. ஸோ 1, இது வந்து 360. 360 into 36 into 625. 625 into 36 தான் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ 630. 3 times 12, 15, 36, 37. Next வந்து 3 5s are 15, 6 7, 18. ஸோ 0. இது வந்து 10, இது வந்து 15, இது வந்து 12, இது வந்து 2. ஸோ ஃபஸ்ட்டே இங்கே ஒரு 0 மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 0 வச்சுக்கலாம். ஸோ 2 2 5 0 0 0. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு டெசிமல் இருக்குது. இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு 2 டெசிமல்ஸ். ஸோ 2 zeros டினாமினேட்டரில் இருந்தால் எனக்கு வந்து 2 டெசிமல்ஸ். டோட்டலாக எனக்கு எவ்வளோ டெசிமல்ஸ் இருக்குன்னா 3 டெசிமல்ஸ் இருக்குது. 3 டெசிமல்ஸ்க்கு ஆன்சரில் பாயிண்ட் வச்சுட்டு இது ஜீரோஸ் வந்து எண்டிங்கில் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்குதுன்னா 225. ஸோ 225 தான் வந்து உங்களோட ஆனுவல் இன்கம். ஓகே, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.